வணக்கங்கினது தஞ்சாவூர் மெனு செம்ம சூப்பரான ஒரு டின்னர் மெனு. கேரளா ஸ்டைலில் ஒரு கடலைக்கறியும் ஒரு அப்பம். ஆமாங்க, இது என்னென்ன பண்ணுறா என் பொண்டாட்டிங்கிறத அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அப்பம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். கடலைக்கறி வச்சு அதில் அப்பத்தை தொட்டு சாப்பிடும் ஒரு எனர்ஜி இருக்கும். பார்த்தீங்களா, ஆஹான்னு இருக்கும். ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. தேவையான எல்லா பொருள், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாம் போட்டு வறுத்துட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். சுண்டலை நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அழகாக அது 3/4 வேக்காடு ஊறினதுலேயே வெந்திருக்குன்னா அதை வேக வச்சு எடுத்துகிட்டு செம்ம சூப்பராக அரைச்ச அந்த மசாலா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்னதாக நறுக்கி சின்னோண்டு தக்காளி, அதில் கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் போட்டு அப்படியே கொதிக்க விட்டு இந்த கடலைக்கறி அப்படியே கடலையை உள்ளே இருக்குன்னா கடலைக்கறி ரெடி. பின்னாடி வர்றதை அப்படியே மைல்டு மியூசிக்கில் நீங்கள் பாருங்கள். கடலைக்கறி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே மல்லித்தலையை போட்டு இறக்கி அப்படியே ஓரமாக வச்சிட வேண்டியதான். இப்போ தான் ஆப்பத்துக்கு எப்படி நீங்கள் மாவு ஆட்டுவீங்கிறது ஒரு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் எப்படி மாவு ஆட்டுவேன்னா, அரிசி போட்டு பழைய சோறு சேர்த்து அரைக்கும் போது பழைய சோறு போட்டு அரைச்சிடுவேன்.
இது என்னோட கைவண்ணத்தில் உருவான ஆப்பம். தேங்காய் பால் கடலைக்கறியோடு அந்த ஆப்பத்தை ஒரு பைட்டு வைக்கும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்படியே இந்த ஃப்ளவர் ஷேப்பில் வந்த ஆப்பத்தை அப்படியே சுட்டி என் பையன்கிட்ட கொடுக்கும்போது அவன் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னா, அப்படியே லைட்டாக அவருக்காக பசு நெய், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பசு நெய்யை ஒரு 2 செட்டு விட்டுட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே ரோஸா இதழ் மாதிரி இருக்கா, ரோஜா பூ மாதிரி இருக்கா, அப்படியே என் பொண்டாட்டி சுட்ட ஆப்பத்தை என் தட்டில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தேன். இல்லைப்பா எனக்கு இன்னொரு ஆப்பம் உங்கள் ஸ்டைல்லே வேணும்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாவை ஊற்றிட்டு இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று, இங்கிட்டு ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று, இருக்கிற கேப்லெல்லாம் மாவை ஃபில் பண்ணிங்கன்னா ஆப்பம் சூப்பரான சுவையான ஆப்பம். கேரளா ஆப்பம் கடலைக்கறி செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே வேக விட்டுட்டு நம்ம ஏன் பொண்டாட்டி ஊற்றின ஆப்பத்தில் தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தேன். சே வாய்ப்பே இல்லைங்க, செம்ம. அப்படியே தேங்காய் பால் ஊற்றுனது எல்லாமே குடிச்சிருச்சு, ஆப்பம் குடிச்சிருச்சு, நான் குடிக்கலை. செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு, எதுவுமே சொல்ல தோணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஆப்பமாக வரைக்கும் போது பழைய சோறு கொஞ்சோண்டு இருந்தால் சேர்த்து அரைங்க, அவ்வளோ சாஃப்ட்னஸாக வரும். சோடா உப்பு போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கடலைக்கறி, அந்த தேங்காய் பால், ஆப்பம், கடலைக்கறியோடு சேர்த்து அந்த ஆப்பத்தை 2 ஆப்பம் சாப்பிட்ற இடத்துல 4 ஆப்பம் சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள் ஆப்பக்கறி சாப்பிட்டிங்கன்னா செம்ம. அப்படியே ஆவி பறக்க பறக்க ஆப்பம் கடலைக்கறி செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விலாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.